ஹலோ கிட்ஸ். இன்றிரவு ஒரு தனிப்பட்ட அதிசயமான கதையை சொல்லப் போறேன். லில்லி, டாம் அவர்களது வீட்டின் பின்வட்டத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தையும் பற்றியது. இது ஒரு சாதாரண மரவீடு கிடையாது. அவர்கள் பலமுறை அந்த மரத்தின் கிளைகளில் ஏறியிருக்கிறார்கள். ஆனால் இன்று அவர்கள் முன்பு ஒருபோதும் காணாததை பார்த்தார்கள். இலைகளுக்குள் இருந்து ஒரு கயிறு ஏணி தொங்கிக் கொண்டிருந்தது. அது அவர்களை ஏறி வரும்படி அழைத்தது போல. லில்லி கூர்மையான கண்களுடன் தம்பி டாமை பார்த்தாள். டாம் என்றுமே சாகசங்களுக்கு தயாராக இருப்பவன். இருவரும் மெதுவாக கயிறு ஏணியில் ஏறினர். அவர்களது சிறிய கைகளால் அந்த கயிறை இறுக்கமாக பற்றிக் கொண்டனர். மேலே சென்று மரவீட்டிற்குள் பார்த்தபோது அது மிகவும் வித்தியாசமாக உணரப்பட்டது. அது அழகாகவும் கற்பனைக்கு உணர்வு தரும் பொருட்களால் நிரம்பியிருந்தது. ஒரு பெரிய தூற்றியான புத்தகம் ஒரு சிறிய மேஷையின் மீது திறந்திருந்தது. மேலும் விண்மீன்கள் நோக்கி ஒரு ஜிலுகும் தொலைநோக்கி சாய்ந்திருந்தது. முக்கியமாக ஒரு மூலையில் ஒரு சிறிய மரப்பெட்டி மறைந்திருந்தது. லில்லியும் டாமும் அதனை மெதுவாக திறந்தார்கள். உள்ளே மென்மையான வெல்வெட்டில் ஒளி வீசும் ஒரு சிறிய வெள்ளி சாவி கிடந்தது. அது அவர்கள் முன்பு பார்த்த எந்த சாவிக்கும் ஒத்ததாக இல்லை. அது மெதுவாக மின்னியது. அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் இருவருக்கும் தெரிந்தது, இது ஒரு முக்கியமான சாவி. டாம் அந்த சாவியை எடுத்து வைத்துக் கொண்டான். அவர்கள் மரவீட்டில் அதை எதற்காக பயன்படுத்தலாம் என்று ஆராய்ந்தார்கள். அப்போதே லில்லி ஒரு சிறிய மரவாசலை பார்த்தாள். அது இலைகளால் மறைக்கப்பட்டிருந்தது. அது மிகவும் சிறியது. அவர்களுக்கு வழியாகச் செல்ல முடியாத அளவுக்கு. ஆர்வத்துடன் டாம் அந்த சாவியை அதன் சிறிய தாளத்தில் ஒட்டினார். மென்மையான கிளிக் என்ற ஓசையுடன் கதவு திறந்தது. அதற்குள் மரத்தின் உள்ளே இல்லை. ஆனால் ஒரு சுழலும் வண்ணத்திலங்கும் சுரங்கம் இருந்தது. அது ஒரே வண்ணக்கோடுகள் உள்ள ஒரு இரகசிய பாதை போலிருந்தது. லில்லியும் டாமும் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். கண்கள் வியப்பால் நிறைந்தன. இது ஒரு அதிசயமான சாகசத்தின் தொடக்கம். அவர்கள் மெதுவாக அந்த சுரங்கத்தில் கால் வைத்தார்கள். அதே நேரம் மரவீடு மெதுவாக ஆடத் தொடங்கியது. இது காற்றால் அல்ல, மரவீடு தானாகவே நகர்ந்தது போல இருந்தது. திடீரென அந்த சுரங்கம் ஒரு அழகான பசுமை காட்டிற்கு வழித்தரும் ஒரு வெளியில் வந்துவிட்டது. மெல்லிய வெயிலில் ஊறிய பசுமையான மரங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான காடு. மரவீடு நெகிழ்வாக தரையில் இறங்கி நின்றது. லில்லியும் டாமும் மரவீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்போது அவர்கள் ஒரு சத்தம் கேட்டார்கள். அது ஒரு சிறிய நீலக்கிளி. அது பாடவில்லை, அது பேசிக் கொண்டிருந்தது. வணக்கம் என்று அந்த கிளி சொன்னது ஒரு காற்றலை போன்ற மென்மையான குரலில். லில்லிக்கும் டாமுக்கும் நம்பிக்கையே இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விலங்கு பேசுவதை பார்த்ததே இல்லை. அவர்கள் காட்டில் மேலும் பயணிக்க ஆரம்பித்தார்கள். அங்கு பேசக்கூடிய விலங்குகள் இருந்தன. ஒரு முதுமையான அணில் பழங்கால மரங்களைப் பற்றி கதைகள் சொன்னது. ஒரு விளையாட்டு முயல் மலர்களுக்குள் ஒளிவதற்கும் விளையாடுவதற்கும் அழைத்தது. அவர்கள் ஒரு நட்பான நரியையும் சந்தித்தார்கள். அது தனது குட்டியை தொலைத்துவிட்டது. அந்த நரி கவலையுடன் லில்லியும் டாமையும் உதவச் சொன்னது. அவர்கள் தயங்கவில்லை. உடனே உதவிக்குத் தயாராகிவிட்டார்கள். அந்த குட்டி ஒரு பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்தபோது வழி தவறியிருந்தது. லில்லியும் டாமும் அந்த பேசும் விலங்குகளின் உதவியுடன் தேடினார்கள். நீலக்கிளி மேலே பறந்து முன்னே தேடினது. அணில் கிளைகளில் இருந்து வழிகாட்டியது. முயல் தரையில் குமிழும் வழியில் ஓடி வாசனை பார்த்தது. சிறிது நேரம் கழித்து ஒரு பெரிய வண்ணத்திலங்கும் காளானின் பின்னால் ஒரு சிறிய அழுகை ஒலியை கேட்டார்கள். அங்கேதான் அந்த குட்டி நரி மறைந்திருந்தது. அது பயத்துடன் இருந்தது. தாயை மிகவும் மிஸ் செய்தது. லில்லி மெதுவாக அந்த குட்டியை தூக்கிக் கொண்டாள். அதன் அம்மாவிடம் மீண்டும் கொண்டு சென்றாள். அம்மா நரி மகிழ்ச்சியுடன் தனது குட்டியை நக்கி நன்றி தெரிவித்தாள். அந்த பேசும் விலங்குகள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். சூரியன் மெல்ல மறையத் தொடங்க நீளமான நிழல்கள் காட்டை நிம்மதியாக மூட ஆரம்பித்தது. லில்லியும் டாமும் வீட்டுக்கு செல்ல நேரம் என்று உணர்ந்தார்கள். அவர்கள் புதிய நண்பர்களான பேசும் விலங்குகளுக்கு சின்னமாய் குட்பை சொன்னார்கள். விரைவில் திரும்பி வருவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அவர்கள் மரவீட்டிற்குள் மீண்டும் ஏறினார்கள். அது மெதுவாக நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தில் மிதந்து வீட்டின் பின்வட்ட மரத்தில் மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது.
அவர்கள் மரவீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அந்த சிறிய மரவாசல் இப்போது மீண்டும் இலைகளின் பின்னால் மறைந்துவிட்டது. வெள்ளி சாவி மரப்பெட்டிக்குள் பாதுகாப்பாக இருந்தது. லில்லிக்கும் டாமுக்கும் தெரிந்தது, அவர்கள் உண்மையான மாயத்தை அனுபவித்து விட்டார்கள். அவர்கள் சற்று முன் நடந்தது எல்லாம் ஒரு கனவு போலிருந்தது. அந்த இரவில் அவர்கள் தங்கள் படுக்கைகளில் சுறுசுறுப்பாக உறங்கினர். பேசும் கிளிகள், அறிவுடைய அணில்கள் மற்றும் மந்திரமிக்க மரவீட்டின் கனவுகளுடன். இப்போது நீங்களும் தூங்கும் நேரம். ஒருவேளை எங்கேயாவது உங்கள் வீட்டு பின்வட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அதிசய உலகம் இருக்கக்கூடும். இந்த கதையை ரசித்தீர்களா? இந்த மாதிரியான இன்னும் பல மாயக்கதைகள் உங்கள் படுக்கை நேரத்திற்காக வாரந்தோறும் வருகின்றன. சின்னா கிட்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.